கல்யாணம் பண்ணுற போகிற அவ்வளோதான் நீ. அவன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியேடி, நீ தாண்டி மூட்டி விட்ட. அவன் வாழ்க்கையே அழிச்சிட்டடி, நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். கேவலமா இருக்குடா, அவ பேச்ச கேட்டு உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டியேடா. அவளுக்கெல்லாம் தகுதியே இல்லடா. 2 வாரம் அவ கூட சேராம நல்ல பேரு வாங்கின, திரும்பவும் அவகிட்ட பேசி அவ உன்னை குழப்பி விட்டுட்டாடா. பொண்ணும் சண்டை போட்டுக்கிறாங்க, நீ ஏன்டா எட்டி விடுற, நீ ஏன்டா தள்ளி விட்ட. நான் உனக்கு எப்பயாச்சும் துரோகம் பண்ணியிருக்கேனாடா. நேத்து தப்பு பண்ணேன், அதனால தாண்டா நான் இப்ப கேக்குறேன். அழுதுகிட்டே கமருதினை கேட்டிருக்காரு வினோத். கமருதீன் வெளியே போனதுக்கு அப்புறமா வினோத் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எடுப்பார் கைப்புள்ளடா, அவன் ட்ரிகர் பண்ணி தான் அவனை இப்படி பண்ணிட்டா. அந்த பொண்ணு எவ்வளவோ கனவோட உள்ள வந்தான்டா, அவனுக்கு யாருமே இல்ல, பொண்ணாடா அவ அப்படின்னு பார்வதிய வினோத் சொல்லியிருக்காரு. கடைசியா வினோத் கமருதீன் கிட்ட, உன் லைஃப் நல்லா இருக்கணும்னா வெளியே போய் அவகிட்ட பழகாதடா, அவளை இப்பவே கட் பண்ணி விடுன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. வினோத் சொன்னது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? பார்வதிய கமருதீன் கட் பண்ணி விட்டாதான் அவர் வாழ்க்கை நல்லா இருக்குமா? கமருதீன் திருந்துவாருன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.